ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஹியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொட்டேட்டோ ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தோல் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 2 ஸ்கியூவர் வச்சு பொட்டேட்டோவை கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாதாரணமாக கட் பண்ணுற மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த குச்சி ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் இடத்த நம்ம கட் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு சூப்பராக ஷேப் கிடைக்கும். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ க்யூபை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அதை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா போதும், ஸ்ப்ரிங் மாதிரி வரும். கட் பண்ணதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாவும் பண்ணிக்கலாம். அடுத்து இது மேலே கோட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணும்போது தண்ணிக்குள்ளே இருக்க அந்த பொட்டேட்டோவை எடுத்து நடுவில் ஸ்க்ரூயர் இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்போ பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே கடலை மாவு 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது, நல்லா வாட்டரியாக இருக்கணும், நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா தண்ணி மாதிரி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மேலே அதை அப்ளை பண்ணிக்கோங்க. தரவாக அப்ளை பண்ணிவிட்டு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பொட்டேட்டோவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கும்போது போடுங்க. ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.